இன்று உலகம் ஓர் எரிமலை விளிம்பில் நிற்கின்றது. 2026 பிப்ரவரி மாதம். ஒரு பக்கம் உலகின் அசுர பலம் கொண்ட அமெரிக்கா, மறுபக்கம் தன் இறையாண்மைக்காக உயிரையும் கொடுக்க துணியும் ஈரான். இப்போது நாம் பார்க்க போவது வெறும் வான்வழி தாக்குதலை பற்றி மட்டுமல்ல. இது ஈரானின் கோடாரி மலைகளுக்கு அடியில் புதைந்திருக்கும் அணுசக்தி கழிவுகளுக்கும் அமெரிக்காவின் 3000 பவுண்ட் பங்கர் பஸ்டர் குண்டுகளுக்கும் இடையேயான யுத்தம். ரஷ்ய கப்பல்கள் ஏன் ஈரான் எல்லைகளுக்குள் வந்து நிற்கின்றது என்பதும், இந்த ரஷ்ய கப்பல்கள் அமெரிக்காவிற்கு சொல்ல வரும் பாடம் என்ன என்பதும் தான் இன்று பரவலான கேள்வியாக காணப்படுகின்றது. இப்போது ஓமானின் கடலிலும் ஹார்முஸ் ஜலசந்தியிலும் ரஷ்யாவின் ஸ்டாங்கி போர்க்கப்பல்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இது வரும் பயிற்சி அல்ல. அமெரிக்காவின் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு விமானம் தாங்கி கப்பல் அரேபிய கடலில் நெருங்கிய போது ஈரான் தனிமையில் இல்லை என்று சொல்லாமல் சொல்லும் ரஷ்யாவின் அறைகூவல் இது. வில் ஃபார் பீஸ் 2026 அமைதிக்கான விருப்பம் என்ற பெயரில் நடாத்தப்பட்ட இந்த கூட்டு பயிற்சியின் பின்னணி என்ன? அது மேற்கிந்திய ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு புதிய உலக ஒழுங்கை நிறுவுவது. அமெரிக்கா தாக்கினால் ரஷ்யா வெறுமா என்ற கேள்வியை ஏற்படுத்துவது. உண்மையிலேயே அமெரிக்கா தாக்கினால் ரஷ்யா வெறுமா என்பதை பார்த்தால், மாஸ்கோ நேரடியாக போரில் இறங்காவிட்டாலும் ஈரானின் ஏவுகணைகளுக்கு தேவையான உளவு தகவல்களையும் மின்னணு போர் முறை உதவிகளையும் வழங்க தயாராகிவிட்டது. ஈரானின் ஆன்மீக தலைவர் அலி கமேனி சமீபத்தில் சொன்ன அந்த ஒரு வரிதான் உலகை அதிர வைத்திருக்கின்றது. நான் இறந்தாலும் யுத்தம் நிற்கக்கூடாது. இது ஒரு தலைவனின் மரண வாக்குமூலம் அல்ல. இது ஈரானின் ஒட்டுமொத்த ரெசிடென்சியல் குழுக்களுக்கான கட்டளை. நான் கொல்லப்பட்டாலும் அமெரிக்காவிற்கு எதிரான தாக்குதல் பிராந்திய யுத்தமாக மாற வேண்டும் என்பதே அவரது திட்டமாக உள்ளது. ஒருவேளை ஈரான் மீது குண்டுகள் விழுந்தால் அது வரும் ஈரானோடு நிற்காது. இஸ்ரேல் முதல் கத்தார் வரை உள்ள அமெரிக்க தளங்கள் அனைத்தும் தீப்பிடித்து எரியும் என கமேனி எச்சரித்துள்ளார். இந்த மோதலில் வெற்றி யாருக்கு என்பதுதான் அடுத்த கேள்வி. ஒருவேளை இந்த மோதல் மிக பெரும் பிராந்திய யுத்தமாக ஆரம்பித்தால் அந்த யுத்தத்தின் வெற்றி யாருக்கு? இதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்டா. இந்த 2 அணிகளுக்கும் பலம் பலவீனம் இதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அமெரிக்காவின் பலம் 13,000 போர் விமானங்கள், அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் GBU 57 குண்டுகள், கோடாரி மலையின் 400 அடி ஆழத்தையும் துளைக்கும் திறன் கொண்ட பங்கர் பஸ்டர். இதெல்லாம் தான் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஆயுதங்களாக, மிகப்பெரிய சக்தியாக காணப்படுகிறது. அதெல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவினுடைய உளவுத்துறை, அதோடு சேர்ந்த மொசாடின் உளவுத்துறை. இந்த மொசாடின் உளவுத்துறை கடந்த 15 நாட்கள் யுத்தத்தில் என்ன செய்தது என்பதை நாம் அறிவோம். அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்காவுக்கான இந்த பலம் ஒரு ஆகப்பெரும் பலமாக காணப்பட்டாலும், ஈரானின் பக்கம் பார்த்தால் ஈரானிடம் அசிமெட்ரிக் வார்ஃபேர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க கப்பல்களை சூழ்ந்து தாக்கும் ஆயிரக்கணக்கான சிறிய வேகப்படகுகள், ஜாமர் தொழில்நுட்பங்கள் மற்றும் கிரனேட் பாறைகளுக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் ஏவுகணைகள். குறைந்தது ஒரு நாளைக்கு 2000 ஏவுகணைகளால் தாக்க இயலும் வல்லமையை கொண்டுள்ளது ஈரான். அப்படி இருக்கிறப்போ ஈரானுக்கான பலம் இது மட்டும்தானா என்று பார்த்தால், ஈரானுடன் கைகோர்த்து நிற்பது ரஷ்யா மற்றும் நார்த் கொரியா. ஈரானுடன் ரஷ்யா மற்றும் சீனா, நார்த் கொரியா இவை அனைத்தும் கைகோர்த்தால் ஈரானுக்கான பலம் ஆக பெரும் பலமாக மாறி நிற்கும். ஒருவேளை இந்த யுத்தத்தை அமெரிக்காவால் எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்க முடியும் என்பது தெரியாமல் அமெரிக்கா திணறும். இப்பொழுது பலவீனம் என்று பார்க்க போனால் ஈரானுக்குள் நிலவும் உள்நாட்டு போராட்டங்கள் மற்றும் பொருளாதார தடைகள் அதன் பலவீனமாக காணப்படுகிறது. அதே நேரம் அமெரிக்காவிற்கு வளைகுடா நாடுகளில் ஒரு நீண்ட கால யுத்தத்தை தாங்கும் பொருளாதாரம் காணப்படவில்லை. அதோடு அது ஒரு மிக பெரும் சவாலாக காணப்படுகின்றது. இதெல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு உலக மக்கள் போரை விரும்பாத ஒரு மக்களாக, போரை வரவேற்காத ஒரு மக்களாக காணப்படுகின்றனர். இந்த உலகத்தில் மீண்டும் ஒரு உலகப் போர் ஆரம்பிச்சிருமான்ற பயத்தில் அனைத்து உலக மக்களும் போரை விரும்பாமல் எங்களுக்கு போர் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்காங்க. அதே மாதிரி தான் அமெரிக்க மக்களும் அமெரிக்கா
இந்த போரை மேற்கொள்ளக்கூடாதென்றும் உலகை ஒரு அச்சுறுத்தலின் பாதையில் தள்ளக்கூடாதென்றும் ஒவ்வொரு இடங்களிலும் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதெல்லாத்தையும் கடந்து இந்த யுத்தம் வெறும் பிராந்திய யுத்தத்தோடு மட்டும் நின்று விடாமல் ஓர் உலகப் போருக்கு வழிவகுக்குமா அல்லது ஒரு உலகப் போரை உருவாக்குமா என்ற கேள்விதான் இன்றைக்கு உலக நாடுகளுக்கு, உலக மக்களுக்கு ஒரு அச்சமாக காணப்படுகின்றது. உலகத்தில் இருக்கிற போரியல் ஆய்வாளர்களின் கருத்தின்படி இந்த யுத்தம் ஒரு மாபெரும் யுத்தமாக, ஒரு உலகப் போரை ஆரம்பிக்கும் யுத்தமாக மாறலாம். இன்றைக்கு அமெரிக்க அதிபர் கொடுத்த அந்த 10 நாள் கெடுக்கலினுடைய கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். ஒருவேளை அமெரிக்க அதிபர் சொல்கிறது போல அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் அந்த கோடாரி மலைகளை தாக்கினாலோ, ஈரானை தாக்கினாலோ, ஈரானுக்கு துணையாக ரஷ்யா களமிறங்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. இதெல்லாத்தையும் தாண்டி ரஷ்யாவினுடைய கப்பல் ஈரானின் கடல் எல்லைகளுக்குள்ள நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதன்படி அந்த கப்பல் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு குண்டு ஈரானை தாக்க முற்படும் பொழுது அந்த குண்டுக்கு எதிராக ஒரு குண்டை ஏவினாலும் அல்லது அந்த தாக்குதலுக்கு எதிராக ஏதோ ஒரு தாக்குதலை இந்த கப்பல் மேற்கொண்டாலும் இது வெறும் ஈரான் அமெரிக்க போராக மட்டும் நின்று விடாது. இது உலகப் போராக மாறும். அந்த உலகப் போரில் ரஷ்யா தான் முதல் அணியில் களமிறங்கும். ரஷ்யா தான் முதலில் ஏவுகணைகளை செலுத்தும். அப்படி இருக்கிறப்போ 2026 இந்த பிப்ரவரி குளிர்காலத்தில் மத்திய கிழக்கின் மணற்பரப்புகள் சூடாகி கொண்டே இருக்கின்றது. ட்ரம்பின் அந்த 10 நாள் கெடுக்கள், அந்த 10 நாள் அவகாசம் முடிய போகும் தருணத்தில் இன்றைக்கு நாங்கள் அனைவரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கோம். இந்த ஆவல் அழிவுக்கான ஆவலாக மாறிவிடக்கூடாது. இது உலகை மீண்டும் ஒரு உலக யுத்தத்திற்கு இழுத்து விடக்கூடாது. அதனால் உலக மக்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டிய விஷயம், எங்களுக்கு யுத்தம் தேவையில்லை. இந்த உலகம் மீண்டும் ஒரு போரை எதிர்பார்க்க தேவையில்லை. மீண்டும் ஒரு போரால் வரக்கூடிய அழிவை இந்த உலகம் தாங்கப் போவதில்லை. ஏனெண்டா எங்கள் எல்லாருக்குமே தெரியும், 3ஆம் உலகப் போர்ன்றது அணு ஆயுதங்களால் தான் நடக்க போகுதுன்று இந்த உலகம் சொல்லி கொண்டிருக்கு. அதைத்தான் நாங்கள் பார்த்து பயந்து கொண்டே இருக்கோம். இந்த உலகம் அழிவின் விளிம்பில் தள்ளப்பட்டிருக்கின்றதா? இதெல்லாத்தையும் தாண்டி ஒருவேளை அமெரிக்கா ரஷ்யாவை தாக்கினாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நாடுகள் ரஷ்யாவை தாக்கினாலோ, ரஷ்யாவின் பங்கர்களுக்குள் பதுங்கி இருக்கும் அந்த அணு குண்டுகள், அந்த அணு ஆயுதங்கள் உலகை அழிக்க ஒரு நிமிடம் போதும். இந்த கதை எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் இதை பற்றி தெரியும். ஆனால் இந்த உலக அழிவு ரஷ்யாவாலேயோ அல்லது அமெரிக்காவாலேயோ தான் நடக்கப் போகுதுன்றது உறுதி. இந்த போர் மற்றும் ஒரு பிராந்திய போராக, ஒரு மாபெரும் அணு போராக, மாபெரும் ஏவுகணை போராக நடந்தால் இங்கே ஒரு அழிவு காத்திருக்கு. இது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும். ஈரான் பணியுமா, அமெரிக்கா பின்வாங்குமா, அல்லது 3ஆம் உலகப் போரின் முதல் வெடிச்சத்தம் கோடாரி மலையிலிருந்து கேட்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.